அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டிஎன்ஏயு 2024-25 அகாடமிக் இயருக்கு ரேங்க் ரிலீஸ் பண்ணிட்டாங்க யூஜி கோர்சஸுக்கு. அதை பற்றின முழு விளக்கம் நம்ம சேனல் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். சில பேர் வந்துட்டு இன்னும் வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகலை, எப்படி சார் போட்டிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன். நேற்றே வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்த பேப்பர் நியூஸை உங்கள் பார்வைக்காக விட்டுருக்கேன். இதை பாருங்கள். தினமலரில் வந்த நியூஸ் பேப்பர் இது. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பின்னாடி இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி ஆன் பண்ணி வைங்க, இந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, வெளியானது வேளாண் பல்கலைக்கழக தரவரிசை. இது தாங்க நம்ம நியூஸில் நம்ம சேனலில் போட்டது. இப்போ கவுன்சிலிங் வந்து 22ஆம் ஆரம்பிக்க போகிறதா ஹெட்லைனே கொடுத்துட்டாங்க. யார் ரிலீஸ் பண்ணது அப்படின்னு சொன்னோம்னா, துணைவேந்தர் கீதாலட்சுமி, அப்புறம் பல்கலை பதிவாளர் ரிஜிஸ்ட்ரார் தமிழ்வேந்தன், அப்புறம் டீன் வந்துட்டு பழனிசாமி அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபுல் நியூஸை படித்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. ஸோ மொத்தம் 200க்கு 200 4 பேர் முதலிடத்தில் இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான தகவல். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா டிஎன்ஜேஎஃப்யூ, டிஎன்ஏயு அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாமே ஜாயின் பண்ணி ஒரே கவுன்சிலிங்காக நடக்குது. எத்தனை காலேஜ், எத்தனை சீட்டு அப்படிங்கிற முழு விளக்கம் அதில் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வீடியோலாம் போட்டிருக்கிறேன், எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதே போல் இப்போ டிஎன்ஜேபியில் பார்த்தோம்னா 345 சீட்டுங்க இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அதுலேயும் 340 இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஓவரால் இன்ஃபர்மேஷனு. இதுவரை எவ்வளோ அப்ளிகேஷன் பார்த்தோம்னா 33,973 மாணவர்கள் அப்ளிகேஷன் வந்ததில் 29,969 தரவரிசை பட்டியல் ரேங்கில் இருக்காங்க. அப்புறம் அது ஒவ்வொரு இதுலேயும் யார் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயம்னு கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதே நியூஸ் தான் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் இருக்குது. ஸோ 3 பொண்ணுங்களை திவ்யா, சர்மிளா, மௌரின் அண்ட் நவீனா 4 பேர் வாங்கியிருக்காங்க. அப்புறம் 200க்கு 200 கட் ஆஃப் பெற்று முதலிடம் பிடித்துள்ளனர். அந்த 4 பேரும் 8 பேர் வந்து 199.5, அப்புறம் 318 மாணவர்கள் 195 மதிப்பெண்களும், 1123 பேர் 190 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். மொத்தம் 10,053 அரசு பள்ளி, அதாவது 7% கவர்மெண்ட் கோட்டா அந்த சீட்டுக்கு. ஓகேங்களா? இது அப்புறம் ஏன் இதில் ஸ்பெஷலாக இந்த கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்ற முதலிடம் எடுத்த விழுப்புரம் மாணவி பேட்டி கூட சொல்லியிருக்காங்க. அதையும் படித்து பாருங்கள். அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, ரேங்கிங் என்ன அப்படின்றத அந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஓவரால் இன்ஃபர்மேஷனு. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய நம்ம சேனலில் எடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கவுன்சிலிங் பற்றின டீட்டெயில்ஸு ப்ளஸ் காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது, அதோட நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, கேடிவி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்னு சொல்லிட்டு அங்கேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் எல்லா அவங்க அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கம் இருக்குது. ஸோ இந்த வருஷம் இந்த 2024-25 டிஎன்ஐயு யூஜி அட்மிஷனுக்கான ரேங்க் லிஸ்ட்டு அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.